பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னார்ச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 10வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல ஒரு கேள்வி, எ குட் கொஸ்டின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு பணக்கார இளைஞன் மிகுந்த ஆர்வத்துடன் கர்த்தரிடம் வந்தான். ஆனால் ஏமாற்றம் அடைந்து சென்றான். அவன் ஒரு விதிவிலக்கான இளைஞன். ஏனென்றால் அவன் கர்த்தரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு தன் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினான். மாத்திரமல்ல, அவனுடைய கேள்வி இளைஞர்களிடையே அரிதான, ஒருவேளை இளம் பணக்காரர்களிடையே மிகவும் அரிதான கேள்வியாயிருந்தது. இந்நாட்களில் இருக்கும் பணக்காரர்கள் மிகுதியானோர் என்ன கேட்பார்கள்? இன்னும் செல்வம் வேண்டும், இன்னும் தொழில் வளர வேண்டும், இன்னும் வசதியான வாகனம் வாங்க வேண்டும், இன்னும் பெரிய வீடு கட்ட வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் இவன் கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த கேள்வி நம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். இயேசு அவனிடம் கட்டளைகளை பற்றி பேசிய போது அவற்றையெல்லாம் கடைபிடித்ததாக அவன் தயக்கமின்றி பதிலளித்தான். அவன் ஒருபோதும் விபச்சாரம் செய்யவில்லை, ஒருபோதும் கொல்லவில்லை, ஒருபோதும் திருடவில்லை, ஒருபோதும் பொய் சாட்சி சொல்லவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, தன் தந்தையையோ தாயையோ அவமதிக்கவில்லை. அவன் ஒரு குறிப்பிடத்தக்க இளைஞன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு பின்னர் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தில் தனது விரலை வைத்தார். அது இல்லாமல் அவனது மற்ற அனைத்து தகுதிகளும் பயனற்றவை. பொருள், உடைமை, ஆஸ்தி, செழிப்பு மீதான பற்றுதலால் சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற அவன் விரும்பவில்லை. அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வாஞ்சியுள்ளவனாக காணப்பட்டான். ஆனால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் பழுதடைந்த பாகத்தை சரி செய்ய அவன் விட்டு கொடுக்கவில்லை. இப்படி நித்திய ஜீவனை பற்றி கேட்கிறவர்கள் அநேக. பரிதாபம், அதற்கு செவிசாய்த்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களோ சொற்பமான ஜனங்கள் மாத்திரமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி. ஆனால் வெறும் பணம் பணம் என்று மாத்திரமே ஓடி நித்தியத்தை இழந்து போய்விடாதிருங்கள். ஒரு ஊருக்கு செல்லும் போது நாம் தாமதமாக வரும்போது பேருந்தையோ அல்லது ரயில் வண்டியையோ தவறவிட்டால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. சாதாரண பேருந்தை தவறவிட்ட போதே நம்முடைய மனம் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நித்தியத்தை தவறவிட்டோம் என்றால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் தீபாவளி பண்டிகைக்கு யுஎஸ்ஏயிலிருந்து வர ஒரு நாள் முன்பாக அநேகர் ஆயத்தமானார்கள். அவர்கள் பயணிக்கும் விமானம் தற்செயலாக பழுதடைந்து விட்டது. ஆகையால் அந்த பண்டிகையில் தங்கள் உறவினர்களோடு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் போட்ட திட்டமெல்லாம் பாழாய் போனது. எல்லாரும் ஏமாற்றத்தில் சோர்வடைந்து விட்டார்கள். சாதாரண ஒரு பண்டிகையை தவற விடும்போதே இவ்வளவு சோர்வு மனிதனுக்கு வரும் என்றால் நித்தியத்தை தவற விடுவோமே என்றால் நமக்கு வரும் சோர்வுக்கும் அழுகைக்கும் அளவே இருக்காது. ஆகையால் நாம் வாழும் இந்நாட்களில் இயேசுவின் சித்தம் அறிந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து எஜமானின் சத்தம் கேட்டு அதன்படி செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னார்ச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் எதை இழந்தாலும் நித்தியத்தை இழந்து போய் விடாதபடிக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நித்தியத்திற்குரியவைகளை நாங்கள் ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நீர் துரிதமாக எங்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு வரப்போகிறீர் என்ற உணர்வோடு கூட புத்தியுள்ள கன்னிகைகளாய் ஒவ்வொருவரும் காணட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இவர்கள் ஒவ்வொருவருடைய காரியங்கள் ஜெயமாயிருப்பதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.